ஹாய் நண்பர்களே, மறக்காம அந்த பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையாவே சொல்றேன். எவ்வளவு சோர்வா இருந்தாலும் அந்த லைக்கை பார்க்கும்போது ஒரு உற்சாகம் வரும். மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் இப்பெல்லாம் கமெண்டே பண்றது இல்ல. ப்ளீஸ் இந்த வீடியோ பத்தின ஓரிரு சிறு வரிகளிலாவது உங்க கருத்தை தெரிவிச்சுட்டு போங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது. சில நேரம் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்க காரணம் அதுதான். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வீடியோ நான் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செடி என் பொண்ணு, இந்த செடி என் தம்பி. யாரையாவது ஒருத்தரை நான் இழக்கணும். நான் எப்படி இழப்பேன்? தம்பி வேணும்னு நினைச்சா என் புள்ளைய நான் இழக்கணும். என் புள்ள வேணும்னு நினைச்சா என் தம்பியை இழக்கணும். நான் என்ன பண்ண போறேன்? நான் ஜானா மாறின என் புள்ளைய இழந்துருவேன். நான் ஜானா மாறலன்னா என் கிங்ஸ்ல இழந்துருவேன். முத என் பாரத்தை சுமந்தவன், முத எனக்கு தோல் கொடுத்தவன், அவனை விட்டு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். சாவ முன்னுக்குட்டியே தெரிஞ்சுக்கிட்டு புள்ளைய என்கிட்ட நம்பிக்கையோட விட்டு கொடுத்த அத்தை என் புள்ளைய நான் விட்டு கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். சாகுற நேரத்துல கூட என் மேல நம்பிக்கை வச்ச அத்தைக்கு துரோகம் பண்ணுவேன்னா 13 வயசுல எனக்காக கத்திய தூக்குனானு அண்ணன் நான் இருக்கேன், உன் பாரத்தை நான் சுமக்குறேன், நீ போனேன்னு சொன்ன என் தம்பிக்கு நான் துரோகம் பண்ணவா? அவன் குழந்தை பருவத்தை அனுப்பிச்சதே கிடையாது. அவன் அவனுக்குன்னு வாழ்ந்ததே கிடையாது. 13 வயசுல எனக்காக கத்திய தூக்கணும், குடும்ப பாரத்தை சுமந்தான். இது வரைக்கும் அவன் வாழல. இப்ப நான் அவனுக்கு துரோகம் பண்ணவா? ஜானுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிதா நான் கிங்ஸுக்கு இசைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் எவ்வளவு வார்த்தை அடுத்தா. இப்ப என்ன தாண்டா பண்ண? இங்க எல்லாரும் என்ன கோமாளியா தாண்டா பார்த்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க யாருமே கேட்கல. உன் பையன் தெரிஞ்சே தலைய கொடுத்தான். நான் என்ன சொல்ல வரேன்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனாலும் அவன் கல்யாணம் பண்ணியே தீர்வன் நின்னான். எங்க நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு எங்க போய் வாழ்ந்துட்டு வந்துட்டான். இப்ப இசை மட்டும் அவன் கல்யாணம் பண்ணாம இருந்தா செத்து போனவனுக்கு துரோகம் பண்ணதாவே இருந்துட்டு போட்டுண்டா. இசை எங்க வாழ்ந்துருப்பான். ஆனா இங்க கிங்ஸ் உயிரோட இருந்திருப்பான். அப்போ என் கூட இருந்த பரவாயில்ல, உன் பிள்ளை செத்த போறான்னு சொல்றியா? செத்து போனவன் செத்து போனதாவே இருக்கட்டும், அவனுக்கு துரோகம் பண்ணது அவன் என்ன வந்து பார்க்கவா போறான்? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? செத்து போனவன் செத்து போட்டுண்டா. ஆனா இப்ப உயிரோட இருக்கவன சாகணுமா? அவன் ஆயுசு முடிஞ்சது போயிட்டான். அவன் என்ன சொல்ல வந்தா, யார்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. அவன் சத்தியமா வெளியில எங்க சொல்லிருக்க மாட்டான். இங்கதான் யாருக்கிட்டயும் சொல்லிருக்கணும். அது சீக்கிரம் வெளியில வந்துருண்டா. இப்ப உன் புள்ளைய காப்பாத்துவானா இல்ல அவன் புள்ளைய காப்பாத்துவானா? அவன் ஜானா மாறல உன் புள்ளைய நீ இறக்க இருக்கும். அப்படி நான் இறக்கப்பட மாட்டேன். நான் உன் பொண்ணாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். நீ பெத்தன பிள்ளைங்களையும் நான் உயிரோட இருக்க வரைக்கும் பாதுகாப்பேன்னு. அப்படி இல்ல ஜானு தங்கச்சிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். தொலைஞ்சு போனவ இருக்கட்டும். ஏன் இசை மேல எல்லாரும் பைத்தியமா இருக்கீங்க? அவ குடும்ப வாரிசு. அப்ப குடும்ப வாரிசை மட்டும் பார்த்துக்க வேண்டியதானே? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இப்ப நீ மறுபடியும் ஓன் தலையை கொடுக்க போறீங்க. போதும், நீ வாழவே இல்ல சொன்னா கேளு. இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன கோமாளியா பார்த்தது போதும். நான் களத்துல இறங்க யாரும் தடுக்காதீங்க. மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஜான் மண்டை பிடிச்ச செத்துருவான்டா. அவன் என்ன பண்ணுவா? அவன் பொம்பளை பிள்ளை மேல உசிரை வச்சிருக்கான். தூக்கி வளர்த்த தம்பி, அவனுக்காக உசிரை கொடுக்க துணிஞ்ச அவன் தம்பி. இப்ப அவன் எந்த பக்கம் நிப்பான்? அதுக்குதான் கிங்ஸ் இருக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணாம ஏதாவது ஒரு பக்கம் நிப்பான்னு பார்த்தேன். இங்க பாரு, விதி என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். விதியை மாத்த முடியும், மாத்தலாம். நான் களத்துல இறங்குறேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யல. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். இந்த வீட்டு போயிடுறதா எனக்கு கோமாளி மாதிரி பாக்குறானுங்கன்னா உனக்கு நான் யாருன்னு தெரியல. இப்ப மாதிரி என் பேச்ச கேளுடா. நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்ய. இங்க பாரு, ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும், ஏதாவது ஒண்ணு இழந்துதான் ஆகணும். வேண்டாம், சும்மா இரு, நான் பார்த்துக்கிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்?
என்னங்கப்பா உங்களுக்காக பூ போட்டுட்டு வந்தேன்ப்பா. அப்பா என்ன தூக்குங்கப்பா. யார் அழகு யார் துயரம் மாறும். அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா. என்ன தூக்கிட்டு போங்கப்பா. யார் அழகு யார் துயரம் மாறும். அப்பா ஜான், இந்த ரத்தமும் சதையுமா இருக்கிற அந்த புள்ள ஓ புள்ள. அதனால ரத்தத்தை கூட துடைக்காம நான் உன் கையில கொடுக்க சொல்லியிருக்கேன். இது ரத்தம் ஓ ரத்தம். இது ஓ புள்ள. இது ஓ புள்ள. புள்ளைய விட்டு கொடுத்துறாத. இது ஓ உசுரடா. ஓ உசுரா நினைக்கணும். இது ஓ புள்ளடா. இது ஓ புள்ள. இங்க பாரு, அவ உடம்புல ஓடுதே ஓ மூச்சு காத்து. இது ஓ உசுரடா. ஓ ஓ உலகம். ஓ புள்ள. ஓ புள்ளடா. அப்பா, என்னை விட்டு கொடுக்க போறீங்களாப்பா? என்னை கைவிட போறீங்களாப்பா? அப்பா, என்னை விட்டு கொடுக்க போறீங்களாப்பா? என்னை கைவிட போறீங்களாப்பா? அப்பா, நீங்க இல்லாம நான் எப்படிப்பா இருப்பேன்? அப்பா அப்பா அப்பா, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. என்னை கைவிட்டாதீங்கப்பா. அப்பா, என்னை விட்டு கொடுத்துறாதீங்கப்பா. அப்பா, எனக்கு 2 புள்ள இருக்குப்பா. அப்பா, என்னை விட்டு கொடுத்துறாதீங்கப்பா. அப்பா அப்பா, என்னை விட்டு கொடுத்துறாதீங்கப்பா. அப்பா, என்னதான் நீங்க வளர்க்கல, என் புள்ளைய வளர்ப்பீங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அப்பா, என்னை விட்டு கொடுத்துறாதீங்கப்பா. அப்பா அப்பா அப்பா, என்னை விட்டு கொடுத்துறாதீங்கப்பா. அப்பா, நான் செத்து போயிடுவேன்ப்பா. அப்பா, என்னை விட்டு கொடுத்துறாதீங்கப்பா. No. என் புள்ள. ஐயோ, இந்த மனுஷன் படுற பாட்டு பார்க்க முடியலையே. ஜானாவும் மாற முடியாம, அவளுக்கு அப்பாவும் இருக்க முடியாம, தம்பிக்கு அண்ணனாவும் இருக்க முடியாம, யாருக்கு இந்த நிலைமை வரவே கூடாது. எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது. இப்போ இந்த மனுஷன் மனசு என்ன பாடுபடும். அப்பா, அல்லாதீங்கப்பா. அப்பா, கவலைப்படாதீங்கப்பா. அப்பா, நான் உங்களுக்கு பதில அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கிடுதேன்ப்பா. ராஜா, என்னால முடியும்பா. அப்பா, என்னால முடியும்பா. நீங்க அழுறதை என்னால பார்க்க முடியலப்பா. புள்ளையோட பாரத்தை அப்பதான் சுமக்கணுமா என்ன? அப்பாவோட பாரத்தை சுமக்கணும் புள்ளையோட கடமை தானேப்பா. அப்பா, என்னால முடியும்பா. உங்க இடத்த என்னால நிரப்ப முடியும்பா. எனக்கு மனசுல தைரியம் இருக்குப்பா. அப்பா, உங்களுக்கு பதில நான் இருக்கேன்ப்பா. அப்பா, என்னால முடியும்பா. அப்பா, நான்
உங்களுக்கு பதில் நான் வரேன்ப்பா. ஜானு, உனக்கும் வாலிபம் கடந்துகிட்டே போகுது, இளம போய்கிட்டே இருக்குது. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணலாம்னா நீ கல்யாணமா? ஏன்டா, நல்ல வசதி இருக்கு, படிச்சிருக்கா, வேலை பார்க்க. பெரிய என்னடா உனக்கு பொண்ணா கிடைக்காதே, ஆள் நல்ல அழகு போல இருக்க. லே, ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்டா. பொண்ணு பார்க்க சொல்லட்டுமா? ஏ, இளம போனா வாழ முடியாது. நீ வாலிய பையன், ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா. டேய், நீயும் புள்ள குட்டின்னு வாழ வேண்டாமா? ஆசை இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எனக்கும் கல்யாணம் பண்ணணும், பொண்டாட்டி புள்ள என்ன ஆசையா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு மூத்தவனா பிறந்துட்டேனே. நான் கல்யாணம் பண்ணிட்டு வர்றவ என்ன மட்டும் எதுவும் செய்யக்கூடாது, என்ன மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டானா கருப்பு சிங்கத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. எங்க அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையா எதுவுமே தெரியாது. எங்க அத்தையை கொண்டுட்டானுங்க, துடி துடிக்க கொண்டுட்டானுங்க. சாம் படிச்சுக்கிட்டு இருக்கான். கிங்ஸின் சின்ன பையன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பிள்ளைய தத்து கொடுத்துருக்கோம் வேலைக்கார அம்மா கிட்ட. அப்பா 3 பசங்க. தினம் தினம் எவன் கொண்டுவானோ எவன் கடத்திடுவானோன்னு ஒவ்வொரு நாளும் 3 பிள்ளைங்களை வச்சு போராடிக்கிட்டு இருக்காரு. எங்க சித்தி பாட்டுக்கு அவங்க அப்பா வீடு அன்னை வீடு அங்க போய் இருந்திருந்தாங்க. பிள்ளைங்க மேல அவங்களுக்கு அக்கறை இல்ல. காலேஜ், ஸ்கூலு, ஷாப்பு, பிசினஸ் எல்லாம் நான் ஒரு ஆள் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வரவா என்னை இதெல்லாம் பார்க்க விடுவா? டேய், நல்ல பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கடா. ஆமா, நல்ல பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் அதெல்லாம் தாலி ஏறிட்டா பிள்ளைங்க மாறிடுவாங்க. நாளைக்கு தம்பிகளை பார்க்க கூடாது, குடும்பத்தை பார்க்க கூடாது, நம்ம பிசினஸ் நம்ம பிள்ளைங்க மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன்னா அடம்பிடிச்சா என்ன பண்ண முடியும்? குடும்பத்தை சின்ன பண்ணமாக்க சொல்லுதியா? என் தம்பி தாய் தப்ப இல்லாம வீட்டுல வேலை செய்யறவங்க அம்மா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கான். அவங்க தான் அம்மா அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிருவாங்க. நாளைக்கு அவனை நடுத்தரில் விட சொல்றியா? அரண்மனையில வாழ வேண்டியவன் வேலைக்காரமா வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். சின்ன பையன் கவினு பாலும் சோறும் நெய்யும் சாப்பிட வேண்டியவன் பழைய சோறு சாப்பிட்டு இருக்கான். இப்படி எல்லாரையும் விட்டுட்டு எல்லா பொறுப்பும் என் தலையில இருக்குடா. நான் கல்யாணம் பண்ண சொல்றேன். எப்போ எவன் எங்களை போட்டு தள்ளவானே தெரியாது. இந்த பகை எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. நானும் ஒண்ணுன்னா வேறோட அழிச்சுக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப வந்துகிட்டு தான் இருக்கானுங்க. ஒரு புள்ளைய வளர்க்க முடியாம எங்க சித்தியோட அண்ணன் வீட்டுல கொண்டு விட்டுருக்கோம். அவங்க எப்படி நல்லா வளர்க்க முடியும்? இந்த வீட்டுல வளர வேண்டியவன் ஏதோ ஒரு வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கான். பிரேமு காதலிக்க வேண்டிய வயசுல காதலிக்காம காதலிச்ச புள்ளைய விட்டு கொடுத்துருக்கான். அதெல்லாம் கொடுமை தானே. இப்படிதான் அன்னைக்கு தொழில் கடத்திட்டானுங்க. அவன் சின்ன பையன் எப்படியோ புத்திசாலித்தனமா தப்பிச்சு வந்திருக்கான். இவ்வளவு பொறுப்பு இருக்கிறத நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஆசையா தான் இருக்கு. என்னடா பண்ண போற? போட்டோம், விதி என்ன இருக்கோ அதான் நடக்கும். மனசு வலிக்கலையாடா? வலிக்கலையாவா? வலிக்காம இருக்குமா? ஒட்டுமொத்த பாரம் என் தலையில இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்குடா. இது தானா வளர்ந்து முரண்டா. இங்க எல்லாருக்கும் தாயா தகப்பனா இருக்க வேண்டியிருக்கு. என் ஆசைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். சரிடா, நீ கல்யாணம் பண்ண என்ன? ஆஹா, எங்க அப்பா இந்த குடும்பத்துக்காக போனாரு. என் வாழ்வோ தாழ்வோ அது இந்த குடும்பத்துக்கு தான். நீங்க இருக்கிற வரைக்கும் நானும் கூட இருப்பேன்டா. அவ்வளவுதான். எனக்கு நான் பிடிச்சி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வேலையா நினைக்கல. என் அண்ணன் தம்பிகளுக்கு நான் செய்யதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா, உனக்கு மட்டும் தான் இந்த குடும்பத்து மேல பாசம் இருக்குமா என்ன? எங்க அப்பா இந்த குடும்பத்துக்காக உசுர கொடுத்துருக்காருன்னா உங்க குடும்பத்து மேல அவருக்கு எவ்வளவு பாசம் இருந்திருக்கணும். அவர் பத்த புள்ள நான் மட்டும் நான் பாசத்துக்காக செய்றேன். நாளைக்கு வர போறவா வேலைக்கு தான் போறேன், அங்கெல்லாம் வேலைக்கு போண்டான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அது சரிப்பட்டு வராது. எனக்கெல்லாம் கல்யாணம்லாம் வேண்டாப்பா. போடா விடுடா. எனக்கு ஒன்ன பார்க்கும் போதாண்டா கஷ்டமா இருக்கு. விடுடா, தானா வளர்ந்தேன். ஆனா என் தம்பிகளுக்கு நான் இருக்கேன். போதும். என் தம்பிங்க மட்டும் தலையெடுத்துட்டானுங்கன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பாரு என் பாரெல்லாம் குறைஞ்சிடும். என் தம்பிங்க தலையெடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன், அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கண்டா. இன்னும் ஒரு 10 வருஷம்டா. 10 வருஷம் கலவனாயிருவாடா. கோடி கோடியா சொத்து இருந்தோம். எங்களை அரவணைக்கிறதுக்கோ எங்களை பார்க்கறதுக்கோ தாயோ தகப்பனோ இல்லை. ஆனா என் தம்பிகளுக்கு நான் இருக்கேன். போதும். நான் அனாதையா வாழ்ந்த மாதிரி என் தம்பிகளை அனாதையாக்க மாட்டேன். உன் தியாகத்துக்கு ஈடே இல்லையாடா? இல்ல, என் தம்பிகளை நான் அனாதையாக்க மாட்டேன். வாடா கிங்ஸன், ஸ்கூலுக்கு போகலையா?
அண்ணா உன் பாரத்தை நான் சுமக்கிறேண்ணே. டேய், என்னடா நான் சின்ன புள்ள நினைச்சி சும்மா விளையாட்டா எடுத்துறாதண்ணே. நான் சீரியஸா தான் சொல்றேன். உன் பாரத்தை நான் சுமப்பேண்ணே. என்னால சுமக்க முடியும். அரசக்கலனா உன்கிட்ட எந்த தம்பியுமே சொல்லாத வார்த்தை. நான் சின்ன புள்ள நினைச்சி விளையாட்டா எடுத்துக்கிடாதண்ணே. சத்தியமா சொல்றேன். அத்தனை பொறுப்பையும் நான் வாங்கிக்குவேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ண்ணே. எனக்கு தெரியும்ண்ணே, இங்க இருக்கிறவங்க என் அம்மா அப்பா கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பல இல்லடா. எனக்கு தாய் தகப்பன் ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு வீட்டுல வேலை செய்யறவங்கள அம்மா அப்பாவா நடிக்க வச்சிருக்கேன். எனக்கு தெரியும்ண்ணே. என்ன இவ்வளவு புத்திசாலியா இருக்கும்? டேய், இங்க பாருங்கண்ணே, சத்தியமா சொல்றேன். பிசினஸா இருக்கட்டும் இல்ல குடும்ப பகையா இருக்கட்டும், நான் எல்லாத்துலயும் நிப்பேன். என்ன எனக்கு தாயா தகப்பனா இருந்திருக்கா. எனக்காக தானே, எங்களுக்காக தானே நீ உன் வாழ்க்கைய பாத்துக்கல, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கல. பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நான் பெரிய மனுஷன் தானே. யார் சொன்னா நான் சின்ன பையனே? நான் பெரிய மனுஷன் தான். இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா எனக்கு 13 வயசு முடிஞ்சிடும். டேய், நிச்சயமா உங்களுக்காக நான் கத்தி தூக்குவேன். டேய், யார் தடுத்தாலும் சரி முடியாது. அப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நான் கத்தி தூக்குற நேரம் உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை நீங்க அமைச்சுக்கணும். அதுக்கப்புறம் குடும்ப பாரத்தை நான் பாத்துக்கிடுவேன். என் அண்ணன் இனி கலங்கக்கூடாது. வாழ்க்கை போச்சு இளம போச்சுன்னு ஒரு நாள் எங்க அண்ணன் கலங்கக்கூடாது. 2 வருஷம் பொறுத்துக்கண்ணே. நான் சிங்க குட்டியாட்டு வந்து நிப்பேன். அண்ணே, நான் உன் கூட சேர்ந்து பிசினஸ் எல்லாம் கத்துக்கிட்டேனே. எனக்கு எல்லாமே தெரியும். அண்ணே, இப்ப வேணாலும் 100 பேரை என் முன்னாடி அனுப்பி பாரு. ஒருத்தன் கூட உசுரோட போக மாட்டானே. அப்புறம் பாருண்ணே, இந்த சமஸ்தானத்தை செம்பலிங்க கோட்டையா மாத்துவேன். இது செம்பலிங்க கோட்டையா நிறுவேன். இந்த கிங்ஸின் செஞ்சு முடிப்பான். இந்த கிங்ஸின் பேரை கெட்டாலே இந்த ஊருக்காரன் நடி நடிக்க போவான். எதிரிக்கு பேரை கெட்டாலே போயா வரும். இது அப்பனை காக்க வந்த புள்ள. எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீதானே. உன்னை நான் வாழ வைப்பேன். எப்பவும் உன் புள்ள சுத்தமா இருப்பான். என் வாயில பொய் புரட்டு வராது. சண்டையா இருந்தாலும் சரி, அடிதடியா இருந்தாலும் சரி, என் வழி தனியா தான் இருக்கும். அது நேர் வழியா தான் இருக்கும். கூடிய சீக்கிரத்துல இது செம்பலிங்க கோட்டையா மாத்துறனே. நீ கண் முழிச்சு பார்க்கறதுக்குள்ள இது செம்பலிங்க கோட்டையா இருக்கும். நீ பயப்படாதனே. அவ்வளவு பெரிய பாரத்தை வேணா சுமந்தல்ல, இனி நிம்மதியா இருனே. நான் பாத்துக்கிட்டேனே. நான் என் வேட்டையை ஆரம்பிச்சிட்டேன். நீதியும் தோக்காது, இந்த கிங்ஸினும் தோக்க மாட்டான். அப்படி ஒருவேளை இந்த கிங்ஸின் தோத்து போறானா, அப்ப இந்த மண்ணுல உயிரோட இல்லைன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. எதிரி தலை மண்ணுல விழாம இந்த செம்பலிங்கம், இந்த கிங்ஸின் இந்த மண்ணை விட்டு போக மாட்டான். ஏன்னா இது சுத்தமான ரத்தம் ஓடுற உடம்பு. வீரனோட ரத்தம் ஓடுற உடம்பு. 10 தலை இல்ல 1000 தலையும் வீழ்த்திட்டு தான் இந்த மண்ணை விட்டு நான் போவேன். நிம்மதியா இருங்க. இது செம்பலிங்க சமஸ்தானம். டேய் டேவிட், இவனுக்கு என்னடா வயசாகுது? டேய், அவன் பேச்சு வேற மாதிரிலாம் இருக்குதே. அவன் உடம்புல ஓடுற ரத்தம் யாரோட ரத்தம்? மகாவீரனோட ரத்தம் தானே. அப்படித்தான் பேசுவான். என் சித்தப்பா மாவீரன். டேய், இது வரைக்கும் எனக்கு பாரம் வந்தது மனசு. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. டேய், வாக்கு கொடுத்திருக்கிறது கருப்பு சிங்கம் புள்ளடா. என் சித்தப்பனோட புள்ள, சுத்தமான வீரனுடைய புள்ள. இப்ப சொல்றேன்டா, என் உசுறு ஒண்ணு போகுதுன்னா அது இவனுக்காக மட்டும்தான் இருக்கணும். என் கூட எத்தனையோ அண்ணன் தம்பி பிறந்திருக்கானுங்க. எத்தனை நாள் ராப்பகல தூக்கம் இல்லாம ஓடி இருக்க, அலைஞ்சிருக்க. வாலிபத்தை கடந்த கல்யாணம் படிக்கல. எவனும் நான் பொறுப்பை வாங்கிக்கிறது என்ன, நீ கொஞ்ச நேரம் ஒதுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா வந்து நின்னா பாரு சிங்கக்குட்டி, இவனுக்கு நான் கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பேன்டா. இப்போ என் பார்த்த போக்கனா பாரு, இவனுக்கு நான் கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பேன். இவனுக்கு உசுர வேணாலும் கொடுப்பேன். அப்பா, நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா என்னுடைய ஒட்டுமொத்த வளர்ப்பு கிங்ஸின் அப்பா வளர்ப்பு. என்னால உங்க பாரத்தை வாங்கிக்க முடியும்பா. அப்பா, நீங்க நிம்மதியா இருங்கப்பா. நான் உங்களுக்காக களத்துல இறங்குறேன்ப்பா. பாத்தியா, உன் புள்ள என்ன சொல்ல கேட்டியா? இதே மாதிரிதான் கிங்ஸ் 10 வயசுல என்கிட்ட வந்தான். இப்படிதான் சொன்னான். அவன் சொன்ன மாதிரி 2 வருஷத்துல பொறுப்பை வாங்கிக்கிட்டான்.
எதிரி வந்திருக்கான்னு என் காதுல வரும். நான் போய் பார்க்கறதுக்குள்ள அங்க எதிரி இருக்க மாட்டான். அப்பவே எனக்கு தெரியுதுல்ல என் தம்பி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அப்பவே எனக்கு தெரியும் ராத்திரி 12 மணிக்கு எதிரி வந்திருக்கான்னு தெரியும். நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் அங்க நிப்பா. என் பார்த்து குறைச்சான். இப்போ நான் பெத்த புள்ளை என்கிட்ட வந்து பார்த்து நான் வாங்கிக்கிட்டப்பான்னு சொல்றான். ஏன்னா இவன் அவன் வளர்ப்பேன். ஒட்டு மொத்தமா அவன் தானே வளர்த்தான். அப்பா நான் உங்க புள்ளப்பா, உங்க ரத்தம்ப்பா. பாசமா பந்தமா பகையா நீங்க போராடிட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கத நான் தெரிஞ்சுக்குவேன். நீங்க செய்ய வேண்டியதை நான் செஞ்சு முடிப்பேன். என்னால முடியும்பா. உன்னால கண்டிப்பா முடியும். ஏன்னா நீ என் புள்ள கிங்ஸின் ராஜா வளர்ப்பேன். என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சீக்கிரம் எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கேன்ப்பா. கலங்காதீங்கப்பா. நீங்க கலங்குறதை என்னால பார்க்க முடியலப்பா. என் அப்பா எனக்கு எப்பவுமே ஹீரோ. அவர் தனித்துவமானவரு, மகிமையானவரு. எங்க அப்பா நட உட அவர் ஆளுமை எல்லாமே மகத்துவமானது. எங்க அப்பாக்கு நிகர் இங்க யாரும் இல்ல. என் அப்பா தான் உலகத்திலே பெஸ்ட் ஹீரோ. எங்க அப்பா கட்சிக்கிற பாலசிங்கம். ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும் இந்த கோட்டையில இடம் இல்ல. இந்த கட்சிக்கிற பாலசிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டினா உங்க கடமையை நான் செஞ்சு முடிப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. கிங்ஸ்லேன் என்ன டேவிட், இந்த மால் வந்திருக்கு. அது என்னன்னு போய் பாரு போ. நாளைக்கு தான் சரக்கு வரும்னு சொன்னானுங்க. இல்ல இது முதல்ல மாலு நினைக்க. அது என்னன்னு போய் பார்த்துட்டு வா போ. சரி நான் குடனுக்கு கிளம்புறேன். சார் நாளைக்கு தானே மால் வந்தது. எப்படி இன்னைக்கு வந்தது தெரியல சார். நான் கொட்டேஷன் போடும்போது நாளைக்கு தான் போட்டிருந்தேன். இன்னைக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல நாளைக்கு வர மால் தான் நல்ல மால். இன்னைக்கு எப்படி வந்தது சார். நான் நாளைக்கு தான் சார் போட்டிருக்கேன். அப்ப எப்படி இன்னைக்கு வந்திருக்கு? கொட்டேஷன் போட்டது யாரு? அந்த புதுசா வந்த பொண்ணு சார். அந்த பொண்ணை யார் கொட்டேஷன் போட சொன்னது? சார் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட பெர்மிஷன் கேட்கவும் இல்லை சார். அந்த பொண்ணை வர சொல்லுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பொண்ணு என்ற ரீசன் சொல்லி ஆகணும். வர சொல்லுங்க. எத்தனை நாளைக்கிட்டு இப்படி கடப்பா அந்த ஒரு வாய் சாப்பிடவாயே. இசை சாப்பிடவா இசை. நீ நல்லா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது. வாய நான் அவங்கள பார்த்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு நொடி கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு வாரம் எப்படி அவங்களால முடிஞ்சது? சரி ஏதாவது கோவம் இருக்கும் அவ்வளவுதான். எவ்வளவு கோவம் இருந்தாலும் என்னை பார்க்காமலாம் இருந்ததே கிடையாது. நான் அவங்க நம்பிக்கையை உடைச்சிட்டேன். அவங்களுக்கு ஒரு குணம் ஒரு வாட்டி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதுல நானும் போயிட்டோன்னு எனக்கு பயமா இருக்குதே. ஐயோ அப்பெல்லாம் இருக்காதுட்டே. மத்தவங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்குது. ஏதோ கோவத்துல இருப்பாரு அவ்வளவுதான். மாமா ஏதாவது கோவத்துல தான் இருப்பாரு. நீ நினைக்க மாதிரிலாம் இல்ல. நீ சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது. வாயிசே தொண்டையில பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. அவங்க முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு டீச்சர்வா. நம்மளும் அழுதான் பயந்துருவா. அவ்வளவுதானே? புரியுது ஜபாக்கா. இசை நீ மாமாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? பார்த்தாலே போதும். இந்ததான் இருக்கு கடை. மாமா எப்படி கடையில தான் இருப்பாரு. போய் பார்த்துட்டு வருமா? 4 கிலோமீட்டர் தானே. பார்க்கலாமா? அவங்க கடைக்குள்ள வராங்களா? ஆமா இசை கிங்ஸின் கடைக்கெல்லாம் வரதான் செய்யறாங்களாம். நம்ம வீட்டு பசங்க எல்லாம் அங்க போய் தான் பார்த்துட்டு வராங்க. என்ன யார் கண்ணிலையும் பட மாட்டேக்காங்களாம். நம்ம வீட்ல இருந்து யாராவது போனா யார் கண்ணிலையும் படாம ஒதுங்கி போயிருந்தாங்களாம். ஜான் மாமா கூட நேத்து ஃபுல்லா அங்கேயே நின்னுட்டு வந்திருக்காங்க. கண்ணிலே படவே இல்லையா. ஆனா டேவிட் அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க இங்கதான் இருக்கான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. சாரோன்னு கவினி எல்லாம் போயிட்டு தான் வரானுங்க. யார் கண்ணிலையும் ஆனா படவே இல்லை. என் கண்ணில் மட்டும் எப்படி படுவாங்க? படலதான். ஆனா கடையில தானே இருக்காங்க. ஒரு எட்டு தூரமா போய் நின்னு பார்த்துட்டு வந்துரு. கொஞ்சம் பார்த்தா நீ கொஞ்சம் சாந்தமாயிருவ. மனசு கொஞ்சம் லேசா இருக்கும். அவங்க என்ன பேசுறத கூட பரவாயில்ல. அவங்க முகத்தை பார்த்தாலே போதும். எனக்கு தாங்க முடியல. ஒரு நொடி கூட என்னை விட்டு விலக மாட்டாங்க.
சாப்பிட்டேனா நான் எப்படி இருக்கேன்னு கூட கேட்கல. கஷ்டமா இருக்கு. சரி சரி, நீ கடையில போய் பார்த்துட்டு வா. சரியா? வா, நான் கூட்டு போறேன். ஒண்ணு பண்ணலாம், உன்னை கிங்ஸின் பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா. பேசாம உன் பையனோட தூக்கிட்டு போ. என்ன சொல்ற? அவங்கள நான் தனியா தூக்கிட்டு போகணுமா? அவ்வளவுதான், ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா அவ்வளவுதான். பிள்ளையும் சேர்த்து ஏதாவது பண்ணிட்டேன்னு ஆரவே என்கிட்ட பேச மாட்டாரு. இங்க பாரு, நீ போறது யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, சீக்கிரம் போ. நம்ம ஒரு டவுன் பஸ் போவோம், அதுல போ. அப்போ யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. டவுன் பஸ்லயா? மக்களோட மக்களா போயிரு. அப்போ யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. 4 கிலோமீட்டர் தானே, அப்பனாலும் இந்த பையில இடையில எங்கேயாவது நின்றுட்டு இருப்பானு. ஏதாவது பிரச்சனைனா போன போட்டா உடனே வந்து நிக்க போறானுங்க. பரவ என்ன வாய்ஸே இரு, நான் போய் பிள்ளைங்களை தூக்கிட்டு வரட்டுமா? பாப்பாங்கல்ல, என்னைய பேசுவாங்கல்ல. பேசுவாங்கன்னு எதிர்பார்த்து போகாத, உன்னை பார்த்தாலே போதும். இப்போதைக்கு உனக்கு அதுதான் தேவை. சரி வெட்டி ராணி, போய் பிள்ளைகளை தூக்கிட்டு வா. சரி, நான் பரப்பிட்டு தூக்கிட்டு வரேன். அவங்க பிள்ளைகளை பார்க்கறதுக்கும் வரலையா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நனைஞ்ச சட்டையோட வந்துருது அவ, அதுக்கப்புறம் வரல. இங்க பாரு, எனக்கு கண்ணு உங்க துறை மாமா தான். எப்ப பாரு சிட்டு சிட்டு நிக்கிட்டே. ஆமா, வந்தாலே சண்டை போடுறாரு. இரு, நான் போய் பிள்ளைகளை தூக்கிட்டு வரேன்னு. சரி சரி, பயப்படாத, நானும் பின்னாடியே வந்துட்டு தான் இருப்பேன். சரியா? உன்னையும் பிள்ளையும் பார்த்தா ஒருவேளை மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? என் வாழ்க்கையில இப்பெல்லாம் அவனை நினைச்சு கூட பார்க்கல. கண் திருஷ்டியா தான் இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. உங்க 2 சண்டை சச்சரவே வந்தது இல்லையா? அதனால ஒரு சின்ன பிரிவு, அவ்வளவுதான். எல்லாம் நல்லதுக்கு நானே. சரியா? ஒண்ணும் இல்ல. இப்போ நிஜமாவே உன்னை ரொம்ப தேடிட்டு இருப்பாரு, நீ கவலைப்படாத. நான் போய் பிள்ளை தூக்கிட்டு வரேன். தங்க, என் தங்க கட்டி சித்தி, உன்னைய உங்க அப்பா கிட்ட கூட்டு போறேன். உங்க அப்பா பார்க்க போகும்னா? ஆமா ஆமா, உங்க அப்பா பார்க்க போவோம். சரியா? பாரு, இங்க ஒரு வில்லன் சுத்திட்டு இருப்பாரு, அவர் கண்ணுல மட்டும் பற்றவே கூடாது. நாம இப்படி கூடி போயிருவோன்னு. கிச்சிலி தங்க, நம்ம போவோம். பஸ்ல போவோம். உள்ள எங்க தூக்கிட்டு போற? பிள்ளை எங்க தூக்கிட்டு போவாங்க? இங்கதான். அழுதுகிட்டே நானு, அதான் ஒவ்வொரு இடமா காக்கா குருவி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன். நீ காக்கா குருவியை காட்டணுமா தெரியலையா? எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்ன மாதிரி? ஐயோ, இந்த வில்லனை எப்படி சமாளிக்கனே தெரியலையே. வில்லன் வில்லன் வில்லன். இவன் அப்ப கிட்ட கொண்டு காட்டல பாத்தியோ? என் புள்ள வேண்டாமா? அவன் பெத்த புள்ள மட்டும் உனக்கு வேணுமா? அவங்கிட்ட மட்டும் புள்ள தூக்கிட்டு போன உன்னை வீட்டுக்குள்ள நடத்த மாட்டேன். என் புள்ளை அம்போன ஆஸ்பத்திரி விட்டுட்டு போனா அவனுக்கு புள்ள தேடுதோ? ஆமா, இவர் பார்த்தாரு அம்போனை விட்டுட்டு போனத. என்ன நடந்துன்னு தெரியாம ஏங்க நான் காக்கா குருவி கட்டலான்னு கூட்டு வந்தேங்க. இதுக்காவது இவருக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுத்து அந்த புள்ளைய இவர்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டினா தெரியும். அப்ப நம்மள கிட்ட பேசக்கூடாது, அப்ப தெரியும் பொண்டாட்டி புள்ளையோட அருமை. அந்த மாமா பொண்டாட்டி பிள்ளைகிட்ட எவ்வளவு பாசமா இருந்தாரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை தெரிஞ்சுக்க மனசு வரல. பாவ், அவர் என்னைக்கு இப்படி இருந்தாரு? ஈசேனா உசரு, பிள்ளைங்கன்னா அதுக்கு மேல வந்துட்டாங்க. காக்கா குருவி எல்லாம் பாருங்க, நீங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நம்ம அங்க போவோம். வேணாம், காக்கா குருவி தானே, நான் காட்டிக்கிறேன். புள்ளைய கொண்டா. ஐயோ, இப்ப என்ன பண்ணட்டு தெரியலையே. ஆத்தி மத்த நல்லா என் மாமியார் வந்து என்ன காப்பாத்தோம். அநியாயத்துக்கு என் மாமியார் அந்த வீட்டுல அட வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணனு தெரியலையே. புள்ளைய கொண்டான்னு சொன்னேன். புள்ளைய கொண்டான்னு சொன்னேன். ஐயோ, அப்பா வந்துட்டாரு. என்னல இல்ல, என்ன வேணும்? போடல, புள்ள எங்க தூக்கிட்டு போறாத கொண்டான்னு கேட்டேன். இப்போ நீ தான் தூக்கிட்டு அலைஞ்சியா? ஏமா நீ கொண்டு போமா. அப்பாட, மாமியார் எடுத்த மாமனாரு நிரப்பிட்டாவ. அப்பா அப்பா, அவன் எங்க தூக்கிட்டு போற மாதிரி சரி. புள்ளைய ஏன்ட்டு சொல்லுங்க. ஒரு மண்ணு வேண்டாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வந்துட்டு இருக்கே, போ. இசைக்கு சாப்பாடு கொடுத்துக்கல, சாம் கொடுத்துட்டு இருந்தான். புள்ளைய எங்க தூக்கிட்டு போறத பார்த்த, அப்படி மட்டும் நீ புள்ளைய வெளியில தூக்கிட்டு போறத பார்த்த, வர வழியில தான் உங்க அப்பா வீடு, அங்கே நிரந்தரமா தங்கிரு. சொட்ட எட்டி வேலாஸ்கல், என்ன பேச்சு பேசுற? நீங்க ரொம்ப கிழக்காரம் கொடுக்காதீங்க. கிழக்காரம் கொடுக்க நான் வட்ட விட்டு புள்ளையால, நாம வீட்டு புள்ள நிரந்தரமா அவ அப்பா வீட்டுல இருக்கணும்னா நீ எதுக்கு தூக்கிட்டு வந்து தாரி கட்டின? அவ அப்பா வீட்டுல இருந்திருப்பாள்ல, தோற பொண்டாட்டி நீ அவளை பேர வாங்கி கொடுத்த. பொண்டாட்டியோட அருமை இருக்கும் போது தெரியாது, வார்த்தைய விட்டுறாத. அவ இருக்கும் போது அருமை தெரியாது. அவ இல்லாத ஒரு நொடி இந்த மண்ணில் நம்மளால வாழ முடியாது. பேச்ச பாரு. நீ கொண்டுட்டு போமா பிள்ளையா? இல்ல, நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ வீட்டை தாண்டி பிள்ளைய கொண்டு போது என் கண்ணால பாத்துட்ட, என்கிட்ட மன்னிப்பே கிடைக்காது.
கூட்டிட்டு போறேன். அவங்க கிடக்காங்க அவங்க. நீங்க பாரு, எங்க அப்பா வீட்டுல இருந்துட்டாலும் பரவாயில்ல, நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போகணும்டா. பாரு, உங்க அப்பா கிட்ட உங்களை கொண்டு சேர்ப்பேன், சரியா? உங்களெல்லாம் பார்த்தாதான் உங்க அப்பா மனசுல இருக்க வலிலாம் குறையும். உங்க அப்பா உங்க அம்மா தேடி வருவாரு. உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா மேல சின்ன கோவம். ஒரு வாரம் ஆகுது மூஞ்சி கொடுத்து பேசி. பாவுள்ள உங்க அம்மா அழுதுகிட்டே இருக்கா. அவ என் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் தான்டா நானும் அவளும் இந்த வீட்டுக்கு மருமக. அதுக்கு முன்னாடியே அவ எனக்கு தோழி. நான் என் தோழிக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த வீட்டு மருமகளுக்கு இல்ல. கடக்காட உங்க பெரியப்பா, நம்ம போவாடா. அப்பா வீட்டுக்கு போயிருமாமா, அப்பா வீட்டுக்கு நான் சந்தோஷமா போயிடுறேன். வாங்கடா வாங்கடா. அப்பா வீட்டுல இருக்கவே வரோம், அது எங்க உங்க அப்பாக்கு தெரிய போகுது. வாங்க வாங்க வாங்க. அழுவாத இசை. பாரு, பிள்ளைல காட்டணுன்னே மாமா ஒன்னையும் பிள்ளையும் கூட்டிட்டு போயிருவாங்க, சரியா? நீ தோட்டத்து வீட்டுல போய் சந்தோஷமா வாழலாம். ஆமாட்டி, நீ தோட்டத்து வீட்டுல போய் சந்தோஷமா வாழலாம், அழாத. இந்த பிள்ளைல முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா கிங்ஸ் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு. ஏன்? இப்ப மாதிரி என்னைக்காவது வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நேர்ல போய் என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இல்ல என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாங்கன்னா, அது என் கண்ணுக்குள்ள இருக்குமே, பயமா இருக்கு. சேச்சா, மாமா உன்னை அந்த அளவுக்குலாம் காயப்படுத்தவே மாட்டாரு. அவருக்கு ஏதோ கோவம், அவ்வளவுதான். ஆனா உன்னை காயப்படுத்த தெரியாது. இந்த பாரு, நம்ம வீட்டுல மத்த எல்லாரும் விட கிங்ஸி மாமா வேறதான். இப்ப கூட உங்க தரமாமா என்ன தெரியுமா சொன்னாரு? புள்ளை தூக்கிட்டு போறத பார்த்து அவங்க அப்பா வீட்டுக்கு அப்படியே போயிருன்னு வாத்திய நெருப்பா அள்ளி கொட்டுதாரு. ஆனா கிங்ஸி மாமாக்கு அப்பெல்லாம் வாத்திய கொட்ட தெரியாது, அதான் உண்மை. காயப்படும்னு தெரிஞ்சா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு. பயமா இருக்குது. இவ இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லையே. துரு துருன்னு வருவா. இங்க பாரு, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிடுவோம். பாரு, பிள்ளைகளெல்லாம் பார்த்தோன்னா மாமா சாந்தமாயிருவாரு, அழாத. நாங்க உள்ள வர முடியாது, நாங்க வெளியிலே நின்னுக்கிடுவோம். இப்ப பஸ் வரும், பஸ்ல ஏறி போயிட்டு நம்ம இங்க கடைக்கு வெளியில நாங்க நின்னுக்கிடுவோம். நீ உள்ள போயிட்டு பேசிட்டு வா, சரியா? வீட்டுல குழந்தைங்கன்னு கேட்டா அபியக்காவும் ஈலக்காவும் நாங்க சமாளிச்சுக்கிட்டுதான்னு சொல்லியிருக்காவ. அதெல்லாம் உங்க தரமாமாக்கு சண்டை வந்துட்டு. இப்ப பாரு, எப்படி பிள்ளை தேடிட்டு தான் உங்க மாமா அலைவாவ. அதுக்குதான் ஈலக்கா துற வீட்டுக்குள்ள வர நேரம்லாம் பால் குடுக்கற மாதிரி நான் பண்ணிருந்தேன். அதனால ஓபன் பண்ணியா பார்க்க போறவ எந்த குழந்தைன்னு அப்படின்னு சொல்லிட்டாவ. பால் குடுக்கறனா எப்படி கிட்ட வரவ, அப்படியே விலைக்கு போயிடவ. கேட்டா கிங்ஸின் குழந்தைன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாவ. இந்த சாரன் போய் எங்க போனானே தெரியல. அவனுக்கும் என் புருஷனுக்கு தான் நல்ல ஏக பொருத்தம். உங்க துறமாமா எந்த வேலை பார்த்தாலும் அதுக்கு ஆப்போசிட் வேலை பார்க்கறதுல சாரோன்னு அடிச்சுக்கவே முடியாது. இப்போ உங்க துறமாமா ஏதாவது பண்ணுதவனா கட்டாயமா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பான். என்ன, அவனதான் ஆளை காணும். சரி அண்ணா, பஸ் வந்துட்டு வா. அடி ராணி, ஓ புருஷன் வந்துட்டு இருக்காரு. நானும் சொன்ன சண்டை வந்திருக்கோனே. சரி ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என்ன பிள்ளைய கொண்டுட்டு கிளம்புங்க. நான் பஸ்ஸால நின்னுக்கிட்டேன், அவங்க போனதுக்கு அப்புறம் சமாளிச்சுட்டு வரேன். சரி இந்த பிள்ளை பிடிங்க. பஸ்ல ஏறி போயிருங்க, நான் சமாளிச்சுக்கிடுவேன். வாங்க ஐயா, டாக்டர் ஐயா. என்ன சந்தேகம் இந்த பையனுக்கு? நீ சந்தேகப்பட்டா நான் அப்படியே காட்டி கொடுத்துருவேன். அதுக்குள்ள என்னென்ன வேலை பார்க்கணும் பாத்துருவோம்ல. நான் அழுதாதுன்னா அடுத்த சுகத்தை கொடுப்பேன். நான் அழ மாட்டேனே. எங்க கிளம்பிட்டா? அதான் நீங்க எங்க அப்பா வீட்டுக்கு போச்சே இல்ல. ஆனா சரி, எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு போறேன். ஜஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கு. 30 வருஷத்துக்கா? ஜஸ்ட் 30 வருஷத்துக்கு. எப்படி 30 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கமோ இல்லையா யாருக்கு தெரியும். அது வரைக்கும் எங்க அப்பா கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஒண்ணு எனக்கு முழக்க பேசுறேன், ஒழுங்கா வீட்டு பக்கம் வாடி. இல்ல வரலங்க, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ரொம்ப சோதிப்பாலோ, வீட்டுக்கு வாடி. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு வா, எல்லாரும் நம்மளே பாப்பாங்க, வா. இல்லங்க, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். கோத்த கலப்பாது, வாடி. அத்தா எங்க அப்பா வீட்டுக்கு போ சொல்லிட்டீங்களா, பரவாயில்ல. அது ஏதாவது நீ வேண்டத வேலை பார்த்தாதான். என்ன சிரிச்ச மாதிரி இருக்கு? நான் அழுதான் அடுத்த சுகத்தை நீங்க எனக்கு கொடுத்துருவீங்களே, அதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எங்க காமெடி பண்ணுங்க பாப்போம். அப்பா, அப்படித்தான் டென்ஷன் ஆகி போயிடணும். உங்க வீட்டை பக்கம் வந்துரு. முடியாது. சாரி சாரி, அப்படி சொல்லிருக்க கூடாதான். சாரி. அவ்வளோ லேசெல்லாம் விட்டுற மாட்டேன் மோனே. யாரு நினைச்ச? ஏதாவது பண்ணணுமே. இங்க பாருங்க, சொல்லி விதை ரெண்டையும் விதைச்சிட்டோனா அறுவடை அறுத்துத்தான் ஆகணும். அதுக்கான பிரதிபலன் அடைஞ்சுதான் ஆகணும். பிளாக்மெயில் பண்ற? இல்லங்க, நான் எதுக்குங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணணும்? என்னை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கே கொண்டு விட்டுருங்க. ஏங்க, என்னை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கே கொண்டு விட்டுருங்க. சரிங்க, நீங்க கொண்டு விடாண்ட, நானே போயிடுறேன், விடுங்க. நானா எங்க எப்படி இருக்க வேண்டியவா? யாருக்கிட்ட? என்கிட்ட. தெருமணில புரண்டு வளர்ந்தவா. எப்படி சாமர்த்தியமா பேசணும்னு எங்களுக்கு தான் தெரியும்.
சரி வீட்டை பக்கம் வா. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேங்க. கோத்த கலப்பாத சொல்றல வா. சரி, நீங்க எதை இவ்வளவு தாங்கி பறக்கி கெஞ்சி என் காலெல்லாம் விழுந்து கெஞ்சதுனால காலையில வந்து கெஞ்சினா. சரி, அப்ப கெஞ்சல நீங்க போங்க, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஓகே ஓகே, காலெல்லாம் விழுந்து கெஞ்சிருக்கேன் வா. அப்படி சட்டுப்பட்டு நல்ல முடிக்கு வருவீங்களா? சரிங்க, நீங்க போயிட்டு இருங்க. என் கூட படிச்ச பிள்ளைய பார்க்கணும், நான் பார்த்துட்டு வரேன். எங்க போய்? பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வர சொன்னேன். நீங்க போங்க, நான் வரேன். வேற எங்கேயும் போகலையா? ஆமா, இந்த மண்ணை விட்டு அப்படி தாண்ட விட்டுருவியல்ல. நீங்க தாண்ட விட்டாலும் தாண்டிட்டோம்னா எதிரி எங்களை போட்டுருவான். ஆமா, அப்படி ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கோம். போங்க போங்க, தாண்ட மாட்டோம் தாண்ட மாட்டோம். உங்க குடும்பத்துல வாக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக தனியா எங்கேயாவது போனா தூக்கிடுறானுங்க. இதுல வேற எங்களுக்கு பெருசா வாழ்க்கை கொடுத்த மாதிரி தப்பு பண்ண உங்க அப்பா வீட்டுக்கு போயிடணுமா? நாங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கோம், மறந்துடப்படா. சொல்லிவிட்டேன். அதி கட்டம் டேட்டா பேசுறா. அது சரி சரி, சீக்கிரம் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வந்துரு. சரிங்க, நீங்க போங்க. சப்பா, அத்தி இது நல்லா இருக்குதே, இப்படி மத்திரலாமோ இப்போமோ? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி, அடுத்த பஸ் வதானே பாப்போம். அத்தி ஒத்தையில பிள்ளை தூக்கிட்டு போனாவே. அப்பா பஸ் வந்துட்டு. சீக்கிரம் வாங்கனே வாங்கனே வாங்கனே. அப்போ சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ சார் உக்கிரமா இருக்காரு. இப்போ என்ன பண்ண? யார கேட்டு கொட்டேஷன் போட்டீங்க? சார், அந்த பொண்ணு தெரியாம போட்டிருக்காளாம் சார். எனக்கு சரியான பதில் வேணும். இவர் இப்படி நடந்துக்க மாட்டாரு சார். அந்த மாலை வேணா நம்ம திருப்பி அனுப்பிடலாம் சார். அதாவது நான் அவங்கிட்ட கையெடுத்து கட்டி கெஞ்சி இந்த ரிட்டர்ன் எடுத்துக்கங்கன்னு நான் சொல்லணும் அப்படிதானே? பழைய மாலை பூரா அனுப்பி வச்சிருக்கான். மாச கடைசியில எத்தனை நாள் சொல்லிருக்கேன் கொட்டேஷன் போடக்கூடாது போடக்கூடாதுன்னு. சார், நான் அந்த பொண்ணை சத்தம் போட்டு வைக்கிறேன் சார். இப்போ கோடிக்கணக்கில் மாலை வந்திருக்க, இதை என்ன பண்ண போறீங்க? கடல்ல தூக்கி போட்டுருமா அப்படி? சார் சார், நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் சார். எனக்கு தெரியாது. நான் எவன்கிட்டயும் ஏமாந்ததா இருக்கக்கூடாது. எனக்கு தெரியாது. இந்த கொட்டேஷன் நான் எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவீங்களே யாது பண்ணுவீங்களே எனக்கு தெரியாது. ஓகே சார். இவர் என்ன இப்படி மாறிட்டாரு? ஆக்ரோஷமா நிக்காரு. ஏம்மா, இந்த புது பொண்ணை யாருமா வேலைக்கு எடுத்தா? வேண்டாத வேலை ரொம்ப பாக்குது. சை, ஏம்மா இங்க வாமா. இவ்வளோ அநியாயம் பெருத்த அநியாயமா இருக்கு. ஐயோ, இந்த கிங்ஸ் மண்டே போட்டு பிச்சுக்க வைக்கிறானே. சாட மாட்டேங்கான், தண்ணியை குடிக்க மாட்டேங்கான், கோபம் ஆக்ரோஷமா போடுறான். ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்ண முடியும்? வீட்டர்களுக்குள்ள யாராவது வந்து பார்க்க வந்தாங்கன்னா பார்க்க விட மாட்டேங்கான். என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. இதுல வேற இந்த புள்ள வேற வேண்டத வேலை பார்த்து வச்சிருக்கு. இந்த 2-3 கணக்கு முடிய மாட்டேங்குத. சாரனுக்கு போன் அடிச்ச வேண்டியதான். இல்ல, கவினை தான் தூத்துக்குடிக்க அனுப்பணும். டேவிட் மாமா, டேவிட் மாமா. அம்மா தாயே, என்னம்மா இது கோலம்? அம்மா, என்ன புள்ளை தூக்கிட்டு வந்திருக்கா? என்னம்மா, என்ன நீ என்ன இப்படி அலங்கோலத்துல வந்திருக்க? புள்ளை தூக்கிட்டு வந்திருக்கா? ஜான பார்த்தான ரத்த கண்ணீரை வடிச்சிருவானே. ஏம்மா, என்னம்மா ஒத்தையில வந்த? மாமா, நான் உங்களை பார்க்கணும் மாமா. அம்மா, மகாராணி, ஆள பிறந்த மகாராணி, என்னம்மா என்ன புள்ளையில தூக்கிட்டு இப்படி வந்திருக்க? மாமா, அவங்க என்னையும் புள்ளையும் பார்க்க வரவே இல்லை மாமா. அதான் அவங்கள பார்க்கலன்னு வந்து மாமா. அவன் கோவத்துல இருக்கானே, அவன் பார்க்க மாட்டானம்மா. அவன் தான் பிடிவாத கண்ணாச்சா. நான் ஒளிஞ்சாது பார்த்துட்டு போறேன் மாமா. அவங்கள பார்க்கணும் போல இருக்கு மாமா. அவங்க முகத்தை பார்க்கணும் போல இருக்கு மாமா. ஏம்மா அழாதம்மா அழாதம்மா. இங்க வர ஆள்றத பார்க்க சக்தி எனக்கு இல்ல. துரு துருன்னு வந்த புள்ள இந்த குளத்துல பார்க்க வச்சுட்டே இந்த தெய்வம். இருமா, புள்ளைய கொண்டா புள்ளைய கொண்டா. மாமா, நான் அவங்கள ஒளிஞ்சாது பார்க்கணும் மாமா. எங்க மாமா இருக்காங்க? உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க மாமா. குடோன்ல தான் இருக்கோம். அது வந்து ப்ளீஸ் மாமா, ஒளிஞ்சாது பார்த்துட்டு போறேன் மாமா. அது சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல. வா, நான் கூட்டு போறேன் வழியா. அவங்க முகத்தை பார்க்கணும் மாமா. அவங்க முகத்தை பார்க்கணும் மாமா. சரிம்மா சரிம்மா, வா வா, மாமா கூட்டு போறேன் வழியா. புள்ளைய நான் வச்சுக்கிட்டுமா? இருக்கட்டும். ஐயோ, சாணித பார்த்தா செத்து போயிருவானு. ஏமா, நீ வந்தது சாணுக்கு தெரியுமா என்ன? வீட்டுல யாருக்கும் தெரியாது மாமா. தெரியாம தான் வந்தேன். ப்ளீஸ் மாமா, நான் உங்களை பார்க்கணும் மாமா. சரி சரி சரி, வா வா வா, நான் கூட்டு போறேன் வழியா.
புள்ளி தூங்கிருப்பாளா, சாப்பிட்டுருப்பாளா? அவளுக்கு உடம்புக்கு எதுவும் ஆயிருக்காது. இல்ல, எதுவும் ஆயிருக்காது. எங்கதான் நிக்கா? தெரியாம பார்த்துட்டு போயிரு. சரிங்க மாமா. அந்த சைடு வா, அங்க அந்த சைடு வா. அங்க நின்னா தெரியாது. வா வா வா. வாமா வா. ஐயா, முகம் தெரியலையே, திரும்பி நிக்காங்களே, முகம் தெரியலையே. கிங்ஸ்லே, என்ன டேவிட், மாலெல்லாம் பாத்தியா? இவன் என்ன இதுக்கு இங்க வரமாட்டானே? என்ன டேவிட் திரும்ப மாட்டுக்கானே? டே, மாலெல்லாம் வந்துட்டா? என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை கவினை யாரும் வந்திருக்கானுங்களா? ஒருவேளை ஜானன் வந்திருப்பானோ? அது மேனேஜர் பாத்துக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. டென்ஷன் இருக்காண்டா. டே, நீ சாப்பிடல? சாப்பிடணும், வயிற்று முட்டை சாப்பிடணும். தண்ணி குடிக்கியா? யாரோ வந்திருக்காங்க. சரி, எனக்கு வேலை கிடக்கு, நான் ஆபீஸ் ரூமுக்கு போறேன். ஐயோ, ஆபீஸ்க்குள்ள போயிட்டானா கதை பூட்டிடுவானே. ஆச்சு. டே கிங்ஸன், என்ன டேவிட், அந்த ஃபைல கொண்டா பாப்போம். இந்தா. ஐயோ, திரும்ப மாட்டேக்காங்களே, திரும்ப மாட்டேக்காங்களே. உன்னை பார்க்கவும் பொண்டாட்டி புள்ளியில் வந்திருக்குடா. பாவண்டா, பைத்தியக்காரி மாதிரி வந்து நிக்காடா. அவளை இந்த அலங்கோலத்துல நான் பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கலடா. மகாராணியா வாழ வேண்டியவா புள்ளையில தூக்கிட்டு உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காடா. திரும்பி பாருடா, அந்த புள்ள பரிதாப நிலைமைய பாருடா. திரும்புடா திரும்புடா திரும்புடா. பாம்போல நிக்கிறாள, மாமான்னு நம்பி வந்தால புள்ள, ஜான் பெத்த புள்ள. மாமா மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுவாள. கண்ணீரும் கம்முலியுமா வந்து நிக்கல புள்ள குட்டியை தூக்கிட்டு வந்து. இவன் இப்ப ஏதாவது சொல்ல போக பார்க்காம போயிட்டான்னா புள்ள நொந்தே போயிடுவா. இவன் மனசளவுல செத்து போயிருக்கான். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? மாமா, மாமா பார்க்கணும் மாமா. ஐயோ தெய்வமே. கிங்ஸின், என்ன திரும்பண்டா? ஏன் திரும்ப மாட்டேங்க? எதுக்கு? என்ன சொல்லு. திரும்பண்டா. இப்போ உனக்கு என்ன வேணும்? என் புள்ள, என் பொண்டாட்டி புள்ள. என் புள்ள தேடி வந்துட்டான். என்ன தேடி வந்திருக்கு. நில்லுடா. பாவண்டா. புள்ளைய பாருடா. புள்ளைய பாருடா. மாமா, என் மாமா திரும்ப பார்க்காம போயிட்டாங்க. அவனால முடியலம்மா. அதான் மாமா, நான் உங்களை பார்க்கணும் மாமா. பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல. ஆபீஸ் ரூம்ல தான் இருப்போம். போய் பாருப்போம். மாமா, பாத்துக்கலாம். அவன் அங்கிருந்து எங்கேயும் போக முடியாதுல்ல. போ, ஆபீஸ் ரூம்ல தான் இருப்பான். போ, நான் பாத்துக்கிறேன். போ. சரிங்க மாமா. என் புள்ள வந்திருக்க, என் புள்ள வந்திருக்க. ஐயோ அம்மா,
போடி வீட்டுக்கு. என்னங்க 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 கதை தரங்க எனக்கு கதை தரங்க. தம்பி உங்களை பார்க்கணுமா, பிள்ளை உங்களை பார்க்கணுமா, அப்பா அப்பான்னு கூப்பிடுதா. ஐயோ ஐயோ இல்ல இல்ல என்னங்க என்னங்க கதை தரங்க. என்னங்க 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 தரங்கங்கள என்னங்க தரங்கங்க. என்னங்க என்னங்க கதை தரங்கங்க. கால் வலிக்கு தரங்க. எங்க கால் வலிக்கு தரங்கங்க. இல்ல சாரனே கவின் மாணிக்கா புள்ளி எல்லாம் பக்கம் வந்துட்டு புள்ளிய காணல. அவனால புள்ள தேடி போயிட்டாலோ, அவனை தேடி போயிருக்காளோ, எப்படி அண்ணன மாதிரி போய் போல. டேய் மாணிக்கா புள்ளி காணுடா. இல்லையே கொஞ்சம் தூரம் நான் பார்த்தனே. புள்ளையும் காணல, பேர புள்ளையும் காணல. அவனை பார்க்கறதுக்கு புள்ள தூக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்க. என் புள்ள யாரும் இல்லாத அண்ணன மாதிரி போயிருக்காடா. இல்லண்ணே நான் பார்த்துட்டு வரேன், நான் பார்த்துட்டு வரேன். என் புள்ளி எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட போறா. அதானே நைஸே பார்த்துட்டு வரேன். இத்தனை பேர் இருந்தோம், அவன் ஒருத்தன் இல்லாத குறைய காட்டிட்டான் பாத்தியா. எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் அவனை மாதிரி யாரும் அக்கறையாவும் இருக்க முடியாது, அவனை மாதிரி யாரும் இருக்க முடியாதுங்கிறத காட்டிட்டடா. இத்தனை பேர் இருந்தோம், அவன் அண்ணாத மாதிரி போட்டுட்டோமே. இதே அவன் இருந்தா இப்படி விட்டு பண்ணாடா. உண்மைதான் உண்மைதானே. அவன் இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாடா. அவன் கால் கையில விழுந்தாரு. என் புள்ளைய வந்து பார்க்க சொல்லுங்கடா. நான் பார்க்க போறேனே. என் புள்ள ஒத்தையில போயிருக்காடா, என் புள்ள ஒத்தையில போயிருக்காடா. அவனை பார்க்க முடியாம அந்த பச்சை உடம்பு வச்சு போயிருக்காடா. என் புள்ள அனாத மாதிரி போயிட்டாளடா. அனாதல நான் போய் பார்த்துட்டு வரேனே. இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திரும்பவும் சொல்றேன், அவன் இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. ஒழுங்கு மரியாதை அவன்கிட்ட சொல்லி புரிய வைங்கடா. நான் போனா கூட எடுத்து பார்க்க மாட்டேங்க. அவன் என்ன பார்த்தா கூட அவன் காலில் கூட விழுந்து கெஞ்சிருவேன். பார்க்கவே மாட்டேங்கிறான். அவனை எங்க பார்க்கணும்னு எனக்கு தெரியும்னு, அவனை எங்க பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் கூட்டிட்டு வரேனே.